இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டு 14 இந்திய மீனவர்கள் நேற்று வியாழக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டு தாழ்வுபாடு கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் குறித்த மீனவர்கள் மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து படகு ஒன்றில் தென்கடல் பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்ட 14 இந்திய மீனவர்களை நேற்று வியாழக்கிழமை இரவு இலங்கை கடற்படையினர் கைது செய்திருந்தனர். பின்னர் குறித்த மீனவர்களை உடனடியாக தாழ்வுபாடு கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டனர். தாழ்வுபாடு கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை குறித்த மீனவர்களை மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதன்போது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலய அதிகாரிகள் மன்னாருக்கு வருகை தந்து குறித்த மீனவர்களை பார்வையிட்டதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை முன்னெடுத்தனர். மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் குறித்த மீனவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மினிமம் 14 நாள் ரிமைண்ட் போடுவாங்க. சரியா? அப்போ 14 நாளில் உங்களை அங்கே இந்த வாங்கினிய ப்ரெசென்ட் தான் கொண்டு போகும். சரியா? அது வந்து ஒரு வாட்டி வீட்டிலேருந்து விட்டுட்டுனா பின்ன வீட்டில் வசதி ஒன்றும் கிடைக்காது. இது வந்து வேறு நாடு எல்லாம் தெரியும்ல. அப்போ கொஞ்சம் ஒரு 14 நாள் கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்கும். வீட்டில் வசதி மாதிரி கிடைக்காது. பொறுமையாக இருங்க. இருந்து 14 நாள் வளர்த்து பொறுமையாக முடிச்சு போங்க. சரியா? அதுக்குள்ளே நீங்கள் இந்த வளர்த்து நீங்கள் பெருசாக பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாப்பாடுக்கு உங்களோட வீட்டில் மாதிரி கிடைக்காது. படுக்கிறதுக்கும் இதுக்கும் வீட்டில் மாதிரி வசதி கிடையாது. ஜெயில் தான். ஜெயிலில் வந்து எல்லாரும் எப்படி சரியா? எங்கேயாது இப்போ இது எல்லாரும் வந்து இந்த மாதிரி தீவிரமா தெரியல. ஐயா